ஞானேஷ்குமார்னு ஒருத்தன் இருக்கான். எலெக்ஷன் கமிஷனர். படிச்சு தானே வந்திருக்கான். எலெக்ஷன் கமிஷனரா தான் வந்திருக்கான். ஐஏஎஸ் தானே கிளியர் பண்ணி வந்திருக்கான். அவன் பண்ணுற அயோக்கியத்தனத்தை நீங்கள் பட்டியலிட முடியுமா? அந்த அயோக்கியத்தனத்துக்கு எவனாவது பதில் சொல்கிறானா இங்கே? படித்தவன் தானே அவன். டாக்டரை மட்டும் குற்றம் சொல்கிறீல்ல, அவன் வந்து குண்டு வெடிக்கிறான், ஓகே, தீவிரவாத செயலில் ஈடுபடுறான், அவனுக்கு மதம் வந்து ஒரு காரணமாக இருக்குது, அவனை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஞானேஷ்குமார் அரெஸ்ட் பண்ணுவேன், எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வாக்கை திருடுறாங்க, அவனை எப்படிங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? 65 லட்சம் பேர் வாக்கை திருடியிருக்காங்க எஸ்ஐஆர் போட்டு. தமிழ்நாட்டில் வாக்கு திருட போகிறான், எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஐஏஎஸ்ல இருக்கான், எலெக்ஷன் கமிஷனர் இருக்கான், படிச்சிருக்கான், பிஜேபிக்கு அடிமையாக இருக்கான். படித்தவன் எப்படி பிஜேபிக்கு அடிமையாக இருக்கலாம் சொல்லுங்கள்? ஒரு இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒருத்தன் படித்தவன், ஐஏஎஸ் முடித்தவன், இன்னைக்கு வந்து ஒரு அடிமை சேவகம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கும் படிப்புக்கு என்ன சம்மந்தம்? ஈக்குவல் பண்ணு பார்க்கலாமா? நாராயண திருப்பதிக்கு இதை ஈக்குவல் பண்ண தெரிஞ்ச நாராயண திருப்பதிக்கு எலெக்ஷன் கமிஷன் ஈக்குவல் பண்ண தெரியாதா? ஓட்டு திருட்டும் தீவிரவாதம் ஒன்னான்னு? ஆமா, தீவிரவாதம் ஒண்ணுங்க. மக்களது அடிப்படை உரிமையான ஓட்டை திருடி நாட்டை கைப்பற்றது என்னது? தீவிரவாதத்தை விட கொடுமையான செயல் அது. தீவிரவாதத்தை விட இது வந்து எலெக்ஷன் தீவிரவாதம், அரசியல் தீவிரவாதம். அது அந்த அரசியல் தீவிரவாதத்துக்கு இண்டிபெண்டாக செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் ஒரு அடிமையாக செயல்படுறான் அப்படின்னா எப்படி அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க? என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்கிறானா? எந்த கேள்விக்காவது பதில் இருக்கா? ஜனநாயக முறைப்படி எழுப்பக்கூடிய எந்த கேள்விக்கும் பதில் இருக்கா? சொல்லுங்க. இது தீவிரவாதத்தை விட அதி தீவிரவாதங்க இது. அவன் படிச்சிருந்த என்னங்க பிரயோஜனம்? படித்தவனுக்கு அறிவு இருக்கணும், காமன் சென்ஸ் இருக்கணும், பதவிக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய தைரியம் இருக்கணும். உனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கு அரசியல் சாசன சட்டம், அதையும் மீறி நீ அடிமையாக இருக்க அப்படின்னா, பதவிக்காக அடிமையாக இருக்க, உன் குடும்பத்து இருக்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, பதவிக்காக அடிமையாக இருக்க அப்படின்னா நீ படிச்சு என்னடா பிரயோஜனம்? முட்டாள் கேட்பானா இல்லையாப்ப? படிப்புக்கும் இங்கே எதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? குவாலிட்டி, கேரக்டர், தைரியம், வீரம், விவேகம், அரசியல் சாசன சட்ட பதவிக்கேற்ற செயல்படக்கூடிய நீதி வலுவா தன்மை, இதெல்லாம் ஒருத்தனுக்கு இருக்கணும்னு நினச்சா அவன் முதுகெலும்புள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். முதுகெலும் பெற்ற வெற்று பிண்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. என்னத்தை போய் பேசிட்டு